கர்மா அப்படின்னு ஒன்று இருக்குன்னா அது உண்மை தான். நான் கூட ஒரு கிராஸ் கேள்விலாம் நிறைய கேட்டிருக்கேன். யோ என்ன கர்மா அப்படின்னு கேட்டேன். உங்கள் தாத்தா செஞ்ச பாவம் உங்கள் மேலே விழுந்துருச்சு அப்படின்னா. யோ தாத்தா செஞ்ச பாவம் தாத்தாலாம் எங்கேயோ லாரியில் ஆக்சிடென்ட் ஆகணும், அடிபடணும், அல்லது எவனா ஒருத்தரை வெட்டி கொள்ள வேண்டியது எனக்கு ஏன் வருது அப்படின்னு கேட்டேன். தாத்தாவோட கோடிக்கணக்கான சொத்து யாருக்கு வருதுன்னு கேட்டான். எங்கள் அப்பாவுக்கு வரும். அப்பாவுக்கு பிறகு நமக்கு தான் வருது. சொத்துல பங்கு உனக்கு வருது இல்லை, பாவத்தை நீ பங்கு நீ வச்சுக்க வேண்டியது பங்கு சேரும் இல்லை அப்படின்னா பாயிண்ட் கரெக்டாக தான் இருக்குது. கருமாக்களும் அந்த ஆன்மீகவாதிகள் பேசுகிறதும் கரெக்டாக இருக்குது. அப்பவும் நான் மறித்து கேட்டேன், ஐயோ ஏன் அண்ணன் தம்பி 4 பேர், எனக்கு மட்டும் ஏன் சோதனை வருது, திடீர்னு பாலியல் பலாத்காரம்னு ஒரு செய்தி வருது, ஒரு மனைவிக்கு உடம்பு சரியில்லை செய்தி, ஒன்று ஒன்றா நமக்கே வந்து இறங்குது அப்படின்னு கேட்டால் அவன் அதுக்கும் பாயிண்ட் சொல்கிறான். உங்கள் தாத்தா பெரியசாமி இருந்தார், அவர் பாவம் பண்ணார், இப்போ நீ பெரியசாமியாக பிறந்திருக்கதே நீ தாயான்றான். அங்கேயும் தப்பிக்க முடியல. ஆன்மீகத்தில் பல விஷயங்கள் அதை நம்ம எஸ்கேப் ஆக முடியலை. அது விதியை நம்ம நம்பித்தான் ஆகணும்.